கடந்த 20 நாட்களா தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்புறம் தெரிவிப்பது என்னவென்றால் இன்னும் ஒரு 20 நாளைக்கு வானிலையில எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போறதில்ல. ஐயோ, இன்னும் 20 நாளா? எந்த விஷயத்துல நமக்கு கண்ட்ரோல் கிடையாதோ அத பத்தி யோசிச்சு நாம என்ன பண்ண போறோம்? இந்தாங்க பக்கோடா சாப்பிடுங்க. கண்ட்ரோல் இப்ப போக போகுது அம்மா. அம்மா, இந்த அருமையான மழையில அம்மாவோட பக்கோடா சொல்றதுக்கு இல்ல, அவ்வளவு நல்லா இருக்கு. அங்கிள், அம்மாவோட பக்கோடாவை விட அம்மாவோட ஸ்டோரி கூட நல்லா இருக்கும். சரி சரி சொல்றேன். 20 நாளா நம்ம வீட்ல அடைஞ்சு கிடக்கோம். இன்னும் 20 நாள் வரைக்கும் இருக்கணும். அதனால இந்த 40 நாள் குவாரண்டைன்ல ஒரு ஸ்டோரி ஞாபகம் வந்துடுச்சு. "40 days of quarantine." ஒரு ஏழை ஆனா தந்திரமான பையன் சுமன். அவனுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அதனால அவன் கிராமத்துல ஒரு தாபேல வேலை பார்த்து தன்னோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வந்தான். சுமன் ஏழையா இருக்கிறதுனால ஆனா தைரியமானவன். அவன் தினமும் அவனோட உணவுல ஒரு பகுதிய தன்னோட ஃப்ரெண்டு மீனுக்கு கண்டிப்பா கொண்டு போய் கொடுப்பான். எப்படி இருக்கிற நண்பா? சுமன், தாபேல ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கொடூரமான ரவுடி சண்டோட பார்வை அவன் மேல பட்டுது. அப்புறம் அவன் சுமனை என் கூட வந்து எனக்காக வேலை பாக்குறியான்னு கேட்டான். நான் உங்க கூட வந்து என்ன பண்றது? என்ன 40 நாள் ஓய்வு எடுக்கணும், அப்புறம் சந்தோஷமா சாப்பிடணும், அப்புறம் 41வது நாள் சும்மா எனக்காக கொஞ்ச நேரம் வேலை செய்யணும். நீ அப்படி எனக்கு வேலை பார்த்தினா உனக்கு சம்பளமா முழுசா 10 பொற்காசுகள் கொடுப்பேன். 1 வேலைக்கு முன்னாடி, மீதி 9 வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம். சரி, எப்படி? 2 4. இந்த மாதிரி வேலைன்னு தெரிஞ்சதும் சுமனோட கண்ணுல பிரகாசம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் அவன் உடனே தாபாவோட வேலையை விட்டுட்டு சண்டு கிட்ட வேலை பாக்குறதுக்கு கிளம்பி போனான். ஓய்வெடுக்க வேண்டிய நாட்கள் ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைச்சுக்க. நிம்மதியா சாப்பிடு, தூங்கு. தூங்கி எழுந்ததும் நல்லா ஊற சுத்து, நல்லா சாப்பிடு, திரும்பவும் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு. ஒரு நாள் முடிஞ்சிடுச்சு. கடைசியில சுமனோட 40 நாள் குவாரண்டைன் முடிஞ்சதுக்கு அப்புறமா 41வது நாள் வந்தது. அதாவது அவன் இன்னையில இருந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். அப்புறம் வாக்கு கொடுத்த மாதிரி சண்டு அவங்கிட்ட வேலைக்கான முன்பணமா ஒரு பொற்காசை கொடுத்து அவனை வேலைக்கு கூட்டிட்டு போனான். அவங்க நடந்து நடந்து அடர்ந்த காட்டோட உயர்ந்த மலைக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கிருந்து பார்த்தா கீழே ஒரு பெரிய நதி ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த காட்டுல இருக்கிற பழம் ரொம்பவே விலை உயர்ந்தது. நான் இங்க இருந்து நிறைய பழங்களை எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இந்த பையில எத்தனை பழங்கள் வரும் அது எனக்கு தெரியாது. 2 4. இந்த பைக்குள்ள நீ உட்கார முடியுமா? அப்பதான் இந்த பையில எத்தனை பழங்களை சுமக்க முடியும் என்னாலையும் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். தாராளமா. நீங்க என்ன பண்றீங்க? என்ன வெளியே விடுங்க. 2 4. இன்னும் கொஞ்ச நேரம் தான். அப்புறம் இத்தனை நாள் உனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தல, இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது. அட, என்ன அவுத்து வெளியே விடு. நீ என்ன பண்ற? காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? வந்து என்ன காப்பாத்துங்க. சபாஷ். காப்பாத்துங்க.
மாமா தயவு செஞ்சு என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. பயப்படாத. உனக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கஜானாவுல இருந்து 2 2 4 அந்த பக்கம் இருக்க வைர தங்க எல்லாத்தையும் வீசி ஏறி கஜானாவை தூக்கி வீசு. அப்புறம் உனக்கு வழி சொல்றேன். இப்ப சொல்லுங்க மாமா. முட்டாள் பயலே, உனக்கு அக்கம் பக்கத்துல அங்க எலும்பு கூடு எதுவும் கண்ணுக்கு தெரியலையா? உனக்கு முன்னாடி அந்த இடத்துல நிறைய பேர் அந்த கழுகுக்கு இரையா மாறிட்டாங்க. அப்புறம் இப்போ இது உன்னுடைய தருணம். அட ஏன் இப்படி பண்றீங்க மாமா? அப்படி இந்த நதியில குதிச்சாலாவது உயிர் தப்பி போங்கிற நம்பிக்கை இருக்கு. இல்லைன்னா இங்க இருக்கிற கழுகு காகம் எல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டுடும். பசங்களா, இது அந்த நதி தான். இது அவங்க கிராமத்துல போய் சேரும். அப்புறம் இந்த கதையோட ஆரம்பத்துல மீன் வந்தது ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கு சுமன் எப்பவுமே உணவு கொடுப்பானே. நதி அதுவா இருக்கும்போது அப்ப இந்த மீனோட வீடும் இதுவா தானே இருக்க முடியும். கடைசியில அது சரியான சமயத்துல தன்னோட நண்பனை காப்பாத்துறதுக்காக அங்க வந்து சேர்ந்துடுச்சு. ரொம்ப நன்றி நண்பா. இன்னைக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு என் கையில எதுவுமே இல்லையே. இந்த விஷயம் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் அந்த மோசடிக்கார சண்டு மறுபடியும் கிராமத்துக்கு வந்து அடுத்த பலிக்கு ஆளை தேடிக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவனோட பார்வை சுமன் மேல பட்டுச்சு. அவனை பார்த்ததும் அவன் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டான். 2 2 4 நீ அந்த மலையில இருந்து எப்படி இங்க திரும்பி வந்த? சுமன் அப்போ ரொம்ப புத்திசாலி. அவன் சண்டுவை மாட்டி விடுறதுக்காக ஒரு திட்டம் போட்டான். அது ரொம்ப சுலபம். நீங்க என்ன அங்க விட்டுட்டு போனீங்க இல்லையா? அந்த கழுகு கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி ஒரு குகை கிடைச்சது. அது நேரா மலைக்கு கீழே கொண்டு வந்து விட்டுடுச்சு. அதனால நான் அது மூலமா கீழே வரைக்கும் வந்துட்டேன். அப்படியா? அப்படின்னா அந்த குகை மூலமா எல்லாத்தையும் 2 ஆக்கிடலாம். 2 2 4. சுமன் கண்ணா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் உனக்கு மாமா மாதிரி. நீ அந்த குகையோட ரகசியத்தை பத்தி யாருக்கும் சொல்லல தானே? இது வரைக்கும் சொல்லல. சபாஷ். நீ எனக்கு அந்த குகையோட வழிய சொல்றியா? அதுக்கு பதிலா நான் உனக்கு அவ்வளவு பண காசு தரேன். அப்புறம் நீ நிம்மதியா சாப்பிடலாம், நிம்மதியா விளையாடலாம். எல்லாமே உனக்கு 2 2 4 ஆயிடும். நிஜமா? அப்படின்னா நீங்க இந்த வாட்டி என்ன ஏமாத்த மாட்டீங்களே? இல்ல, நான் உன்னை ஏமாத்தவே மாட்டேன். இது மாதிரி அவங்க பேசி உறுதிப்படுத்திட்டாங்க. அப்புறம் அவங்க மறுபடியும் அதே மலைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இந்த தடவை சண்டுவே அந்த பையை எடுத்துக்கிட்டு மலைக்கிட்ட போயிட்டாங்க. அடேங்கப்பா, தங்கம் தங்கம், வைரம், வைடூரியம், புதையல் புதையல். குகைக்கான வழி அது எங்க இருக்கு? எங்க அந்த குகைக்கான வழி? இங்க என் கண்ணுக்கு எந்த குகைக்கான வழியும் தெரியல. அந்த குகை எங்க இருக்கு? குகையா? என்ன குகை? எதை சொல்றீங்க? அட என்னப்பா இது 2 2 4 ஆக்குற? உனக்கு என்ன ஞாபகம் மருதியா? அச்சச்சோ மாமா, நீங்க என்ன இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? நீங்க எப்படி என்னையும் என்ன மாதிரி இருக்க நிறைய பேரை அங்க அனுப்பி கழுகுக்கு உணவா மாத்துனீங்களோ, நானும் அதே முயற்சி பண்ண நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க. அங்க எந்த கொகையும் கிடையாது. என்ன? அப்ப நீ என்ன முட்டாளாக்கிட்டியா? ஐயோ, நான் 2 2 4 சொல்லி எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்?
இந்த நதியில விழுந்த அவனை காப்பாத்துறதுக்காக சுமனுக்கு அவனோட ஃப்ரெண்டு மீன் ராணி இருந்தது. ஆனா ஏமாத்துக்காரன் சண்டு இன்னை வரைக்கும் மத்தவங்களை ஏமாத்துற காரியத்தை தானே பண்ணிக்கிட்டு இருந்தான். இதனால அவனை காப்பாத்துறதுக்கு யாருமே முன் வரல. வாவ் அம்மா வாவ், பக்கோடா அப்புறம் ஸ்டோரி, இது என்னன்னு சொல்றது? ரொம்ப அற்புதமா இருந்தது. உனக்கு அற்புதமா இருந்திருக்கும், ஆனா நாங்க என்ன பண்றது? எல்லா பக்கோடாவையும் நீயே சாப்பிட்டுட்ட. உப்பி, பக்கோடா சாப்பிடுற ஆர்வத்துல நண்பர்களே மறந்துட்டியே. அப்புறம் இப்படி ஆயிடக்கூடாது. நாளைக்கு உனக்கே தேவைப்படும் போது உன்னோட நண்பர்கள் உன்னை மறக்க கூடாது. சாரி அம்மா, அடுத்த பக்கோடா பிளேட் என்னோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு. If you like this video, subscribe to our channel Murthy Media. பேச்சோட பேச்சாக சொல்ல நான் வந்தேனே, பேசிய வார்த்தைகள் கொள்ளை கொண்டதே, உண்மையான கதைதான் சொல்ல வந்தேனே, பேச வந்தேனே கார சாரமாகவே, சுட்டியான